பாகிஸ்தான் மற்றும் அஜர்பைஜான் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் பல்வேறு துறைகளில் முதலீடு செய்ய சுமார் 17,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் அந்நாடுகளின் தலைவர்கள் கையெழுத்திட்டுள்ளனர். அஜர்பைஜான் தலைமையில் நடைபெற்ற பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் அந்நாட்டு அதிபர் இல்ஹம் அலியேவ் மற்றும் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் இடையிலான சந்திப்பை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக பேருந்து நிலையம் கட்டியதில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். கட்டுமான பணிகள் முறையாக நடைபெறவில்லை என குற்றம் சாட்டிய அவர் தரமற்ற முறையில் நடைபாதைகள், தூண்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வாகன நிறுத்தும் இடத்தில் மேற்கூரை அமைக்கப்படாதது குறித்து மக்கள் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் நேரில் பார்வையிட்ட முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். தர சரியா போடப்படல, திட்டமிட்டு இது கட்டப்படல, பஸ்கள் போய் நிக்கிறதுக்கு அந்த நிழல்ல போய் நிக்கிறதுக்கான சுகரான இடமா இருக்குது. இட வசதியும் கிடையாது, பஸ் போய் திரும்ப முடியாது. அது மாதிரி ஒரு திட்டமிடப்படாம, அதாவது முறையா திட்டமிடப்படாம இது கட்டப்பட்டிருக்கிறது. இதுல இப்ப நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா இந்த பஸ் ஸ்டாண்ட் இப்ப கட்டி முடிச்ச பிறகு நீங்க பார்த்தா அதனுடைய எவ்வளவு செலவாயிருக்குன்னு சொன்னா 12 கோடியிலிருந்து 15 கோடிக்கு மேல செலவாயிருக்காது. ஆனா இது 31.5 கோடி 31.5 கோடிக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்துக்கிறாங்க. இதுல பெருந்தொகை கையூட்டு ஆட்சியாளர்கள் பெற்றிருக்கிறாங்க. துருக்கி மற்றும் சிரியாவில் காட்டுத்தீ பரவி வருவதால் இரு நாட்டு தீயணைப்பு படையினரும் தங்களது எல்லைகளில் தீயை அணைக்க போராடி வருகின்றனர். மேற்கு துருக்கியில் 10 இடங்களில் பரவிய மிகப்பெரிய அளவிலான காட்டுத்தீ பரவியது. சிரியாவில் ஹடாய் மாகாணத்தில் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் தீ விபத்து ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கு வீசும் பலத்த காற்றினால் மேலும் பல இடங்களுக்கு பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீயணைப்பு வாகனங்கள் மூலம் தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. iPhone 17 Pro Maxல் இதுவரை ஐபோன்களில் இல்லாத அளவிற்கு பெரிய பேட்டரி இடம்பெற இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் 5000 mAh பேட்டரி இருக்கும் என்றும் 35 மணி நேரம் வரை பேட்டரி நீடித்திருக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் ப்ரோ மாடல்களில் டைட்டானியத்திற்கு பதிலாக அலுமினியத்தை பயன்படுத்துவதற்கு ஆப்பிள் நிறுவனம் பரிசீலித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குஜராத் மாநிலம் ஆனந்த் மாவட்டத்தில் அமையவுள்ள பல்கலைக்கழகத்திற்கு திரிபுவன் தாஸ் பட்டேலின் பெயர் சூட்டப்படும் என மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியாக தெரிவித்துள்ளார். இந்திய கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை என்று புகழப்படும் திரிபுவன் தாஸ் கைரா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தை தொடங்கினார். அதுவே தற்போது அமுல் நிறுவனமாக வளர்ந்துள்ளது. இதுபற்றி பேசிய அமித் ஷா, திரிபுவன் தாஸ் விதைத்த விதை மிகப்பெரிய ஆலமரமாக வளர்ந்திருப்பதாக தெரிவித்தார். அவர் தொடங்கிய இயக்கத்தில் தற்போது 36 லட்சம் மகளிர் 100 ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யாமல் பங்கு பெற்றிருப்பதாகவும் அந்த நிறுவனம் 80 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் செய்வதாகவும் குறிப்பிட்டார். தற்போது அமுல் பிராண்ட் வேகமாக விற்பனையாகும் நுகர்வோர் பொருட்கள் துறையில் மதிப்பு மிக்கதாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். புதிய பல்கலைக்கழகத்திற்கு திரிபுவன் தாஸின் பெயரை சூட்டுவதால் வெண்மை புரட்சி செய்த வர்கீஸ் குரியனின் பங்களிப்பை குறைத்து மதிப்பிடவில்லை என்று விளக்கமளித்த அமித் ஷா, அவரது பங்களிப்பை யாராலும் மறுக்க முடியாது என்றும் கூறினார். வருமான சமத்துவத்தில் மற்ற நாடுகளை விட இந்தியா தொடர்ந்து முன்னேறி வருவதாக உலக வங்கி தெரிவித்திருக்கும் நிலையில் ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஏழைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் செல்வந்தர்களின் கைகளில்தான் செல்வம் குவிந்து கிடப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆனால் இதுபோன்று நடக்கக்கூடாது, செல்வத்தை பரவலாக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் நிதின் கட்கரி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பௌத்த மற்றும் சீக்கிய பக்தர்களுக்கு ஆன்மீக பயணத்தை எளிதாக்கும் வகையில் 10,000 ரூபாய் நிதி உதவியுடன் 2 யாத்திரை திட்டங்களை தொடங்க அதிகாரிகளுக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்கிறார். பௌத்த தீர்த்த தரிசன யோஜனா, பஞ்ச் தக்ட் யாத்ரா யோஜனா ஆகியவையே அந்த 2 திட்டங்கள். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்ப செயல்முறை முழுவதுமாக இணையத்தில் வைக்கப்பட வேண்டும் என்றும் முதல்வர் ஆதித்யநாத் உத்தரவிட்டிருக்கிறார்.
மத்திய பிரதேச மாநிலம் நர்சிங்பூர் பகுதியில் ஏற்பட்ட பலத்த மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாநில நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பாலம் சரிந்து விழுந்துள்ளது. சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. மக்கள் முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். உடனே பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் கோதாவரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. நாசிக் உள்ளிட்ட பகுதிகளில் பொழிந்த பலத்த மழையின் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோர பகுதிகள் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பீகார் மாநிலம் பாட்னாவில் உள்ள திகா பகுதியில் கார் ஒன்று கங்கை ஆற்றில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக கார் கவிழ்ந்த இடத்தில் இருந்த படகோட்டிகள் சாதுரியமாக செயல்பட்டு காருக்குள் இருந்த தம்பதியை மீட்டனர். ஓட்டுநர் பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலரேட்டரை அழுத்தியதால் கார் ஆற்றில் கவிழ்ந்ததாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் 6 முதல் 18 வயதுடைய பள்ளி செல்லாத குழந்தைகள், இடைநின்ற குழந்தைகளை கணக்கெடுக்கும் களப்பணி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்குகிறது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. பள்ளியில் சேரும் அனைத்து குழந்தைகளும் இடைநிற்றலின்றி கல்வி பயில வேண்டும். அவர்களை தக்கவைத்து இடைநிற்றல் 0 என்ற நிலையை உருவாக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஜிபிஎஸ் கருவி கொண்ட ரோந்து வாகனங்களை காவல்துறை கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் தேவாசீர்வாதம் தொடங்கி வைத்தார். சுப்பிரமணிய சுவாமி கோயில் குடமுழுக்கை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக ரோந்து பணிக்கான காவல்துறை வாகனங்களில் ஏற்கனவே பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களுடன் ஜிபிஎஸ் கருவியும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நிகழ்வுகளை வீடியோவாக சேகரித்து காவல்துறையின் சென்னை தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நடப்பாண்டில் 2வது முறையாக அதன் முழு கொள்ளளவை எட்டியது. கர்நாடக அணையிலிருந்து வினாடிக்கு 60,000 கன அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் மேட்டூர் அணையின் நீர்வரத்தும் அதிகரித்து நீர்மட்டம் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது. சென்னை பள்ளிக்கரணையில் சிலிண்டர் வெடித்து சிதறியதில் 4 குடிசைகள் முற்றிலும் எரிந்து சாம்பலாகின. ஜலடியன்பேட்டை பகுதியில் குடிசையில் இருந்த சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியுள்ளது. இதில் பற்றிய நெருப்பு அடுத்தடுத்த 4 குடிசை வீடுகளுக்கும் பரவியிருக்கிறது. வானுயர பற்றி எறிந்த நெருப்பை கண்டு அக்கம் பக்கத்தினர் அஞ்சி ஓடினர். தீ விபத்தில் 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்று நெருப்பை கட்டுப்படுத்திய மேடவாக்கம் தீயணைப்புத் துறையினர் 3 சிலிண்டர்களை வெடிக்கும் முன் பத்திரமாக மீட்டனர். இதை துறைப்பாக்கம் காவல் நிலைய நுண்ணறிவு பிரிவு காவலர் உட்பட 3 ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். கல்லூரி மாணவரை நுண்ணறிவு பிரிவு காவலர் ஹரி தாக்கியது போன்ற காணொலி வெளியான நிலையில் அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டார். தன்னை பணியில் இருந்து மாற்ற எண்ணிய காவல் நிலைய காவலர்கள் திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்ததாக குற்றம் சாட்டி ஹரி வீடியோ வெளியிட்டார். இதையடுத்து துறைப்பாக்கம் காவல் நிலையத்தில் எழுத்தர் ஜான், புஷ்பராஜ் ஆகியோரும் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டனர். கன்னட மொழி குறித்து கருத்து தெரிவிக்க நடிகர் கமல்ஹாசனுக்கு பெங்களூரு நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. தக்லைஃப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் கன்னடம் தொடர்பான கமலின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. கன்னட சாகித்ய பரிஷத் என்ற அமைப்பு கன்னட மொழி குறித்து அவதூறாக கருத்து தெரிவிக்க கமலுக்கு தடை விதிக்க கோரி பெங்களூரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இதனை விசாரித்த நீதிபதி கன்னடம் குறித்து கருத்து தெரிவிக்க கமலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டார். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் கிருஷ்ணா மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர்.
கடந்த ஜூன் மாதம் இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி இருவரும் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்கனவே போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணை நீதிபதி நிர்மல்குமார் முன்பு வரும் திங்கட்கிழமைக்கு விசாரணைக்கு வரவுள்ளது. தாவேக திமுகவுடன் கூட்டணி வைக்காது என விஜய் கூறியது அவருடைய இஷ்டம் என வனத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வனத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகளை அமைச்சர் ராஜகண்ணப்பன் பார்வையிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட இயக்கத்தால் மட்டுமே தமிழகத்தை ஆள முடியும். அண்ணாவால் தொடங்கப்பட்ட தாய் கட்சியான திமுகவை மீண்டும் 2026 தமிழகத்தை ஆளும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். வங்கி பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா வங்கி என நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில் 1007 சிறப்பு அதிகாரிகள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான முதல் நிலை தேர்வு ஆகஸ்ட் மாதம் நடைபெறுகிறது. முதன்மை தேர்வு அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நடக்கிறது. இதற்கு தகுதியான இருப்பாளர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் வரும் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. போபால் நவாப் குடும்பத்தின் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் குறித்த வழக்கை மீண்டும் விசாரிக்க மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் 15,000 கோடி சொத்துக்களும் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மன்சூர் அலிகான் பட்டோடியின் மனைவி ஷர்மிளா தாக்கூர், மகன் நடிகர் சைஃப் அலிகான், சகோதரிகள் சோஹா, சாபா ஆகியோருக்கே சொந்தம் என்று கடந்த 2000ஆம் ஆண்டில் போபால் மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அந்த உத்தரவையும் உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதால் இது நடிகர் சைஃப் அலிகான் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. குஜராத்தில் 19 வயது பெண் ஊராட்சி தலைவராக தேர்வான விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் வேட்பாளர்களின் வயது உள்ளிட்ட விவரங்களை முறையாக ஆய்வு செய்யாததே காரணம் என விமர்சனங்கள் எழுந்துள்ளன. ஊராட்சி தலைவராக ஒருவர் பதவியேற்க குறைந்தபட்சம் அந்த வேட்பாளருக்கு 21 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும் என்பதே தேர்தல் ஆணையத்தால் வரையறுக்கப்பட்டுள்ள விதி. அப்ரோஸ் பானு சிபா என்ற 19 வயது பெண் மேக்சேனா மாவட்டத்தில் உள்ள கிலோசான் கிராமத்தில் நடைபெற்ற ஊராட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு அதில் வெற்றியும் பெற்றுவிட்டார். தெற்கு டெல்லியின் தக்ஷின்புரி பகுதியில் ஒற்றை அறை கொண்ட வீட்டில் 4 ஆண்கள் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டதில் 3 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 4 பேரும் ஏர் கண்டிஷனர் மெக்கானிக்காக பணிபுரிந்தவர்கள் என்றும் அவர்கள் தங்கியிருந்த அறையில் எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் இருந்ததாகவும் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது. இருப்பினும் மரணத்திற்கான காரணம் சரியாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆந்திர பிரதேச மாநிலத்தின் அன்னமயா மாவட்டத்தில் பயங்கரவாதிகளாக அடையாளம் காணப்பட்ட 2 வீடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வெடிபொருட்களை காவலர்கள் பறிமுதல் செய்து செயலிழக்க வைத்தனர். பல குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய அபுபக்தர் சித்திக், முகமது அலி ஆகிய 2வரை ஆந்திர மாநிலம் கோத்தப்பள்ளியில் வைத்து கடந்த ஜூன் 30 அன்று தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக ராயச்சோட்டி நகரில் போலி அடையாளத்துடன் வசித்து வந்தனர். அவர்களின் வீட்டில் சட்ட நடைமுறைகளின்படி சோதனையில் வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ஏராளமான வெடிபொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவை செயலிழக்க செய்யப்பட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் சோதனையை தடுத்ததற்காகவும் பெண் காவல் அதிகாரியை தாக்க முயன்றதற்காகவும் சாய்ரா பானு, ஷமீம் ஆகிய 2 பெண்கள் கைது செய்யப்பட்டு கடப்பா மத்திய சிறையில் அடைக்கப்பட்டதாகவும் பயங்கரவாத நடவடிக்கைகளில் அவர்களுக்கு உள்ள தொடர்பு என்ன என்று விசாரணை நடந்து வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். கடந்த ஓராண்டில் மட்டும் தான் சார்ந்த நிறுவனங்களின் மூலம் 8,500 கோடியை ஈட்டியிருப்பதாக பாலிவுட் நடிகர் விவேக் ஓபராய் தெரிவித்துள்ளார். சிலிகான் வேலியை மார்வாடி மனநிலையோடு இணைக்க வேண்டும் என்றும் அந்த இணைப்பு நடந்தாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திரைத்துறையில் ஒரு வட்டத்திற்குள்ளேயே சுற்றி வந்து கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட விவேக் ஓபராய் அது தனக்கு பிடிக்காததால் தொழிலில் கவனம் செலுத்தியதாகவும் கூறியுள்ளார். கத்தோலிக்க திருச்சபை துறவிகளால் குழந்தைகள் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுவதற்கு எதிரான நடவடிக்கையில் உறுதியாக இருப்பதாக போப்பாண்டவர் லியோ அறிவித்துள்ளார். இதற்கான வாட்டிகன் குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் புதிய தலைவராக பிரெஞ்சு பிஷப் திபால்ட் வெர்னியை அவர் நியமித்துள்ளார். பிரான்சில் கடந்த 70 ஆண்டுகளில் 3,30,000 குழந்தைகள்
திருச்சபை ஊழியர்களால் பாலியல் கொடுமைக்கு ஆளானதாக கடந்த 2011 அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகின. இதனைத் தொடர்ந்து 2014 இந்த குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்தை அன்றைய போப் பிரான்சிஸ் நிறுவினார். கொல்கத்தாவிலிருந்து 130 பயணிகளுடன் பாங்காக் செல்லவிருந்த தாய் லைன் ஏர் நிறுவன விமானத்தின் பயணம் தொழில்நுட்ப கோளாறால் ரத்து செய்யப்பட்டது. அந்த போயிங் விமானத்தில் புறப்படும் தருவாயில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக விமானம் ஓடுபாதையிலிருந்து பார்க்கிங் பகுதிக்கு திரும்பியுள்ளது. விமானத்தில் ஃபிளாப்ஸ் தொடர்பான கோளாறு ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவி உயர்வுக்கான பட்டியலை 4 வாரங்களில் தயாரித்து நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரிகளில் முதல்வர் பதவிக்கு தகுதி என்று கூறி 26 பேராசிரியர்களின் பதவி உயர்வு பட்டியலை தயாரித்த அரசு இது தொடர்பாக ஆட்சேபனைகளை கோரியது. ஆனால் ஆட்சேபனைகள் தெரிவிக்கும் முன்பே 14 பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கி முதல்வர்களாக நியமித்து உத்தரவிட்டது. இதை எதிர்த்து பேராசிரியர் மனோன்மணி உட்பட 4 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இதை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி 14 அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் நியமனத்தை ரத்து செய்தார். மேலும் பணி மூப்பு அடிப்படையில் மனுதாரர்களை பதவி உயர்வு பட்டியலில் சேர்த்து மருத்துவக் கல்லூரி முதல்வர்களாக நியமிக்கவும் உத்தரவிட்டார். இதனை எதிர்த்த மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் மற்றும் சுரேந்தர் அடங்கிய அமர்வு தனி நீதிபதி உத்தரவில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தது. தூய்மை பணியாளர்களால் தான் தமிழ்நாடு இன்று ஆரோக்கியமான நிலையில் இருக்கிறது என தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற சர்வதேச கழிப்பறை திருவிழா 3.0 நிகழ்ச்சியில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்று கழிப்பறை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நோயற்ற வாழ்விற்கு கழிப்பறை சுகாதாரம் மிக முக்கியம் என்று அறிவுறுத்தினார். தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டது உண்டு. அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக் கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்க தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க. சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது, மகத்தானது. எடப்பாடி பழனிசாமிக்கு Z+ பாதுகாப்பு அளிப்பது வரவேற்கத்தக்கது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியம்பட்டியில் உள்ள முனுசாமி ஒச்சாண்டம்மன் கோட்டை கருப்பசாமி கோவிலில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் வழிபாடு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எடப்பாடி பழனிசாமியின் எழுச்சி பயணம் மாபெரும் ஒரு வரலாற்றை உருவாக்கும் என்று பேசினார். ஸ்டாலின் மாடல் அரசு அதே வீட்டுக்கு அனுப்பணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறவங்களுடைய சதவீதம் என்ன? 80%. அந்த ஆட்சி தொடரணும்னு சொல்கிறவங்க சதவீதம் என்ன? 20%. அப்போது தகுதியை இழந்த ஒரு அரசு இந்த ஸ்டாலின் திமுக அரசு. ஆனால் இந்த 80% பேர் தனித்தனியாக குரல் எழுப்புகிற காரணத்தினால் ஸ்டாலின் மஞ்சள் குளிக்கிறார், குளிர் காய்கிறார். மடப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலையை கண்டித்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் தேமுதிகவினர் தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து இளைஞர் அஜித்குமாருக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கோவையில் நடைபெற்ற ஜெகநாத் சுவாமி தேர் ஊர்வலத்தில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் இந்து பக்தர்களுக்கு இஸ்லாமிய ஜமாத் நிர்வாகிகள் பேரீச்சம்பழம் வழங்கி வரவேற்றனர். தேரோட்டமானது ராஜவீதி, ஒப்பனக்கார வீதி, வைசியாள் வீதி, கருப்பகவுடர் வீதி வழியாக நடைபெற்று நிலையை அடைந்தது. தேர் ஒப்பனக்கார வீதி வழியாக வந்தபோது அத்தர் ஜமாத் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜெகநாத் சுவாமி கோவில் நிர்வாகிகள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்தனர். திருச்சி புத்தூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளி ஒரே கல்வியாண்டில் தமிழக அரசின் 3 முக்கிய விருதுகளுக்கு தகுதி பெற்றுள்ளது. தலைமை ஆசிரியை அம்சவல்லிக்கு அறிஞர் அண்ணா விருதும் 10 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது. இதேபோல சிறந்த பள்ளி செயல்பாடுகளுக்கான
பேராசிரியர் அன்பழகன் விருது மற்றும் 100% வாசித்தல் திறனுக்கான 100 நாள் சவால் விருது ஆகியவற்றை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வழங்கவுள்ளார். இதனால் இப்பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர். மதுரை கென்னல் கிளப்புடன் இணைந்து இந்திய நாட்டின் நாய்கள் சங்கத்தின் தமிழ்நாடு பிரிவு சார்பில் மதுரை தமுக மைதானத்தில் முதல் நாட்டின நாய்கள் கண்காட்சி நடைபெற்றது. இதில் சுமார் 250ற்கும் மேற்பட்ட நாட்டின நாய்கள் மற்றும் அதன் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு தங்கள் நாய்களை காட்சிப்படுத்தினர். கண்காட்சியில் 3 அடி உயரத்தில் 10 மாதங்களான அமெரிக்க நாட்டின் இனத்தைச் சேர்ந்த கிரேட்டன் நாயை கொண்டு வந்த கலைவாணி என்பவர் தனது கிரேட்டன் நாய்க்காக ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் வரை செலவு செய்வதாக தெரிவித்தார். சாஃப்டா இருப்பாங்க. அவங்க தான் நம்மளை பார்த்து பயப்படுவாங்க, நம்ம அவங்கள பார்த்து பயப்படவே வேண்டாம். பர்டிகுலரா திருடன் வரமாட்டான் வீட்டுக்கு. நீங்க வீட்டை திறந்து போட்டு கூட படுக்கலாம். ஏன்னா உருவத்தை பார்த்தாலே எந்த திருடனும் வரமாட்டான். லேடிஸ்க்கு ரொம்ப சேஃப்டி, குழந்தைங்க கிட்ட பாசமா இருக்கும். காவிரி 100 ஏரிகள் இணைப்பு திட்டத்தின் கீழ் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் 5 ஏரிகளை முழுமையாக நிரப்பியுள்ளது. எம் காளிப்பட்டி, ராயப்பன், மூர்த்திப்பட்டி, மானந்தாள், தொளசம்பட்டி ஆகிய கிராமங்களில் உள்ள ஏரிகள் முற்றிலும் நிரம்பியதால் அக்கிராம விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தொளசம்பட்டி ஏரி நிரம்பியதும் கிராம மக்கள் சிறப்பு பூஜைகள் செய்து தண்ணீரை வரவேற்றனர். நெல் சாகுபடிக்கான பணிகளையும் உற்சாகமாக தொடங்கியுள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் பூஜை பொருட்கள் விற்பனை செய்யும் கடையை தாக்கி சேதப்படுத்திய தாயும் மகளும் கைது செய்யப்பட்டனர். கடம்பவனேஸ்வரர் கோவில் பகுதியில் சரவணன், லட்சுமி ஆகியோர் பூஜை பொருட்களை விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகின்றனர். இருவருக்கும் இடையே வியாபாரம் தொடர்பாக பிரச்சினை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் லட்சுமி, அவரது மகள் சுவாதி ஆகியோர் சரவணனின் கடைக்குள் புகுந்து அங்கிருந்த பொருட்களை தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இதுகுறித்த புகாரில் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மூணாறு அருகே ஊருக்குள் புகுந்த படையப்பா கொம்பன் காட்டு யானையால் மக்கள் அச்சமடைந்தனர். மாட்டுப்பட்டி கிராமத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக உலாவிய காட்டு யானையால் போக்குவரத்து தடைபட்டது. இதனால் பொதுமக்கள் வாகனங்களில் ஹாரன் அடித்தும் சத்தம் எழுப்பியும் படையப்பா யானையை அருகில் உள்ள காட்டுப்பகுதிக்குள் விரட்டினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை தோட்டத்துக்குள் புகுந்த கரடி ஒன்று பரிதாபமாக மரக்கிளையிலேயே அமர்ந்திருப்பது போன்ற காட்சி இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. தேயிலை தோட்டத்திற்கு வந்த தொழிலாளர்களை கண்டு அஞ்சிய கரடி மரத்திலேயே தஞ்சமடைந்தது. தொழிலாளர் சென்ற பின் கரடி மரத்திலிருந்து இறங்கியது. கடலூர் ஆட்சியர் அலுவலகம் அருகே தென்பெண்ணை ஆற்றங்கரையில் குவியலாக கொட்டப்பட்டிருந்த மருந்து மாத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டன. தகவல் கிடைத்ததும் சுகாதாரத்துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து மருந்து கழிவுகளை பாதுகாப்பாக அகற்றும் பணி நடைபெற்றது. இதுகுறித்து விசாரணை நடத்தி மருத்துவ கழிவுகளை கொட்டிய மருத்துவமனைக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் முதல் முறையாக மாநில அளவிலான யோகாசன போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது தனித்திறன்களை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. குரோஷியாவில் நடைபெற்று வரும் சூப்பர் யுனைடெட் ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் செஸ் தொடரில் குகேஷ் தனது 9வது பிளிட்ஸ் சுற்றுகளில் 7 தோல்வியடைந்துள்ளார். ஒரே ஒரு சுற்றில் மட்டுமே வெற்றி பெற்ற அவர் மொத்தமாக 1.5 புள்ளிகளை மட்டுமே பெற்றார். இதனால் மொத்தமாக 15.5 புள்ளிகளை பெற்றுள்ள குகேஷ் புள்ளிப்பட்டியலில் 3வது இடத்திற்கு சரிந்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள செஸ் சாம்பியன் கேரி காஸ்பரேவ், குகேஷ் இன்னும் பிளிட்ஸ் போட்டியில் தயாராகவில்லை என கூறியுள்ளார்.
டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனையின் 43வது கண்வழி அறுவை சிகிச்சை மற்றும் பார்வை திருத்த அறுவை சிகிச்சைக்கான உயர் தொழில்நுட்ப மாநாடு சென்னை கிண்டியில் நடைபெறுகிறது. நேற்று தொடங்கி இந்த 2 நாட்கள் மாநாட்டில் அமெரிக்கா, ரஷ்யா, துருக்கி உள்ளிட்ட 30க்கும் அதிகமான நாடுகளைச் சேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர்கள், பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்றுள்ளனர். மாநாட்டில் கண் சிகிச்சைகள் குறித்த 40 நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. கண்புரை அறுவை சிகிச்சை, கண்வழியில் லென்ஸ் பொருத்துவது தொடர்பான மருத்துவ வளர்ச்சி குறித்தும் விளக்கப்படுகின்றன. ராஜஸ்தான் முதல்வர் பஜன்லால் சர்மாவும் மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தும் ஒட்டக சவாரி மேற்கொண்டுள்ளனர். இருவரும் ராஜஸ்தானின் ஷர்கர் மாவட்டத்தில் ஒட்டகத்தில் பயணித்து மகிழ்ந்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பள்ளி மாணவ மாணவிகள் உயிரை பணயம் வைத்து படிக்கச் செல்ல வேண்டிய பரிதாப நிலை நிலவுகிறது. குந்தி என்ற பகுதியில் நெடுஞ்சாலையும் பாலமும் இணையும் பகுதி உடைந்து விழுந்த நிலையில் அது சீரமைக்கப்படவே இல்லை. இதனால் மூங்கில் கழிவுகளை ஏணி போல கட்டி அதில் ஒருவர் பின் ஒருவராக ஏறி மாணவ மாணவிகள் செல்கின்றனர். அசம்பாவிதம் எதுவும் நேரும் முன் பாலத்தை சீரமைத்து தர இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் ஆன்லைன் உணவு டெலிவரி சேவையில் பெரிய மாற்றம் உருவாகிறது. ஜொமேட்டோ, ஸ்விக்கி நிறுவனங்கள் கமிஷன் குறைப்பை ஏற்காததால் ஹோட்டல் உரிமையாளர் சங்கம் புதிய ஜாரோஸ் என்ற செயலியை அறிமுகப்படுத்த முடிவு செய்துள்ளது. வரும் 7ஆம் தேதி முதல் இந்த செயலி மூலம் உணவுகள் ஹோட்டல் விலைக்கே வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். கத்தாரில் நடைபெறும் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக பிரதிநிதிகள் குழுவை இஸ்ரேல் அனுப்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக போர் நிறுத்தத்திற்கான முன் நிபந்தனைகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். போர் நிறுத்த முன்மொழிவிற்கு நேர்மறையாக பதிலளித்திருப்பதாக ஹமாஸ் கூறியிருந்தது. காசாவில் 60 நாட்கள் போரை நிறுத்துவதற்கு இஸ்ரேல் மற்றும் ஹமாஸிற்கு அமெரிக்கா ஒப்பந்தம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் அமெரிக்க அதிபர் டிரம்புடனான மோதலை தொடர்ந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கியுள்ளார். அமெரிக்க கட்சி என்று தனது கட்சிக்கு பெயர் சூட்டியுள்ளார். வீண் விரயம் மற்றும் ஊழலால் நாடு திவாலாகும் போது ஒரு கட்சி முறையில் வாழ்வது ஜனநாயகம் அல்ல என்று எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். மக்களுக்கு சுதந்திரத்தை திருப்பி அளிப்பதற்காக தனது கட்சி உருவாகியுள்ளதாகவும் எலான் மஸ்க் குறிப்பிட்டுள்ளார். வரி மற்றும் செலவு குறைப்பு மசோதா காரணமாக டிரம்பிற்கும் உலக செல்வந்தரான மஸ்கிற்கும் மோதல் வெடித்திருந்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழக பயணம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை அவர் சென்னையில் தமிழக பாஜக நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்த திட்டமிட்டிருந்ததாக கூறப்பட்டது. இந்நிலையில் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவரது தமிழக பயணம் ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் வரும் 13, 14 ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. தெலங்கானாவிலும் நாள் ஒன்றுக்கு 10 மணி நேரம் வேலை என்கின்ற முறை அமலாகிறது. வணிக நிறுவனங்களில் தொழிலாளர்களின் வேலை நேரம் 10 மணி நேரமாக அதிகரிக்கப்படுவதாக அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் வாராந்திர வேலை நேரம் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ளதன்படி 48 மணி நேரத்திற்கு மிகாமல் என்ற அளவிலேயே தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறைந்தபட்சம் 6 மணி நேர வேலை நேரத்திற்கிடையில் 30 நிமிட இடைவெளி வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி முகமையான ராய்ட்டர்ஸின் பிரதான எக்ஸ் தள கணக்கு இந்தியாவில் முடக்கப்பட்டுள்ளது. சட்டப்பூர்வ கோரிக்கை காரணமாக கணக்கு முடக்கப்பட்டிருப்பதாக முடக்கப்பட்ட எக்ஸ் பக்கத்தில் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கணக்கு முடக்கப்பட்டதற்கான காரணம் வெளியாகவில்லை. மத்திய அரசோ ராய்ட்டர்ஸ் முகமையோ இதுவரை இது தொடர்பாக எந்த விளக்கத்தையோ கருத்தையோ தெரிவிக்கவில்லை. அதேவேளையில் ராய்ட்டர்ஸ் முகமையின் பிற எக்ஸ் தள கணக்குகள் இந்தியாவில் இயங்கி வருகின்றன. அமெரிக்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் சிக்கி 15 குழந்தைகள் உட்பட 43 பேர் உயிரிழந்துள்ளனர். டெக்சாஸில் உள்ள குவாடலூப் நதி பகுதியில் கணிக்கப்பட்டதை விட மிக அதிகமாக கனமழை கொட்டி தீர்த்தது.
இதனால் குவாடலூப் நதியின் நீர்மட்டம் 2 மணி நேரத்திற்குள் 29 அடி வரை உயர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் 15 குழந்தைகள் உட்பட 43 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காணாமல் போயிருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை உயரலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் வங்கதேச சுற்றுப்பயணம் 12 மாதங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வரும் ஆகஸ்ட் மாதம் வங்கதேசம் செல்ல இருந்த இந்திய அணி அடுத்த ஆண்டு செப்டம்பரில் அங்கு செல்கிறது. இதனை இரு நாட்டு கிரிக்கெட் வாரியங்களும் கூட்டாக அறிவித்துள்ளன. இந்தியா வங்கதேசம் இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல், இந்திய வீரர்களுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட காரணங்களால் சுற்றுப்பயணம் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்திய அணி வங்கதேசத்தில் 3 ஒருநாள் மற்றும் 3 T20 போட்டிகளில் விளையாட இருந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் 11ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக ஒரு சில இடங்களில் பலத்த தரைக்காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த மார்ச் முதல் ஜூன் வரையிலான 4 மாதங்களில் 1,20,000 பாஸ்போர்ட்டுகள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். விரைவில் வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூரில் தனியார் பங்களிப்புடன் புதிய அஞ்சல் துறை பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்படும் என்று தெரிவித்த அவர், ஏற்கனவே வழங்கப்பட்ட சிப் இல்லாத பாஸ்போர்ட்டுகள் 2028ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை செல்லுபடியாகும் என்று கூறியுள்ளார். பாஜக மூத்த தலைவர் ராஜாவின் மூத்த மகள் சிவரஞ்சனி சமஸ்கிருத துறையில் ஆய்வு செய்து முனைவர் பட்டத்தை உறுதி செய்துள்ளார். இதனை தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கும் ராஜா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தந்தை என்று பதிவிட்டு நிகழ்ந்திருக்கிறார். தஞ்சையில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சிவரஞ்சனி முனைவர் பட்ட ஆய்வை நிறைவு செய்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதலுக்கு மத்தியிலும் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் நடந்த மே மாதத்தில் மட்டும் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 128 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் ஏற்றுமதியாகியுள்ளன. அதேபோல பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு வெறும் 85,000 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மட்டுமே இறக்குமதியாகியுள்ளன. இந்த வர்த்தகங்கள் இரு நாடுகளுக்கிடையே நேரடியாக இல்லாமல் பிற நாடுகள் வழியாக நடைபெற்றுள்ளது. மேகதாட்டு திட்டம் குறித்து தமிழக அரசை சமாதானப்படுத்தும் வலிமை காங்கிரசிற்கு இல்லை என்று மத்திய அமைச்சர் குமாரசாமி தெரிவித்தார். மைசூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி மேகதாட்டு திட்டத்திற்கு தமிழக அரசை சம்மதிக்க வைத்தால் 5 நிமிடங்களில் பிரதமரின் ஒப்புதலை பெற்றுவிட முடியும் என்று கூறினார். மேகதாட்டுவின் பெயரில் பாத யாத்திரை நடத்தி கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்த காங்கிரஸ் 2.5 ஆண்டுகளை வீணடித்திருப்பதாக குற்றஞ்சாட்டினார். கொல்கத்தாவிலிருந்து 130 பயணிகளோடு பாங்காக் செல்ல இருந்த தாய் லைன் ஏர் நிறுவன விமானத்தின் பயணம் தொழில்நுட்ப கோளாறால் ரத்து செய்யப்பட்டது. அந்த போயிங் விமானத்தில் புறப்படும் தருவாயில் தொழில்நுட்ப கோளாறு கண்டறியப்பட்டது. இதன் காரணமாக விமானம் ஓடுபாதையிலிருந்து பார்க்கிங் பகுதிக்கு திரும்பியுள்ளது. விமானத்தில் பிளாப்ஸ் தொடர்பான கோளாறு ஏற்பட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்தியா அர்ஜென்டினா இடையேயான வர்த்தக உறவை பல்வகை துறைகளுக்கும் விரிவாக்குவதென பிரதமர் மோடியும் அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலேவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக அர்ஜென்டினாவிற்கு சென்ற பிரதமர் மோடி அந்நாட்டின் தேசிய நாயகனாக கருதப்படும் ஜெனரல் ஜோஸ் டி சான் மார்டன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து அந்நாட்டு அதிபர் ஜேவியர் மிலேவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தையில் பாதுகாப்பு கூட்டாண்மையை ஆழப்படுத்த இரு நாட்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பல்வேறு துறைகளுக்கு விரிவாக்கம் செய்யவும், விவசாயம், எரிசக்தி, அத்தியாவசிய கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்தவும் வழிமுறைகளை ஆலோசித்தனர். மேலும் பிரதமர் மோடி இந்தியா மெர்கோசூர் வர்த்தக ஒப்பந்தத்தை விரிவுபடுத்துவதற்கு அர்ஜென்டினாவின் ஆதரவை கோரினார். இந்த சந்திப்பை தொடர்ந்து அர்ஜென்டினா முறைப்படி அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் அயர்ஸின் சாவி மோடிக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்குள்ள மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூர் ஆகியோரின் சிலைகளுக்கு மோடி மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்ட பிரதமர் பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோ சென்றடைந்தார்.
ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட பேரணி மிகுந்த உற்சாகம் தருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைமுறையாக நடத்தி வந்த மொழி உரிமை போர் தற்போது மாநில எல்லைகளை கடந்து மராட்டியத்தில் சூறாவளியாய் சுழன்றடித்துக் கொண்டிருப்பதாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். ஹிந்தி திணிப்புக்கு எதிராக உத்தவ் தாக்கரே தலைமையில் மும்பையில் நடைபெற்ற வெற்றி கொண்டாட்ட பேரணி எழுச்சியும் உரை வீச்சும் மிகுந்த உற்சாகத்தை கொடுப்பதாக குறிப்பிட்டார். ஹிந்தி பேசும் மாநிலங்கள் பின்தங்கி இருக்கும் போது ஹிந்தி பேசாத முன்னேறிய மாநில மக்கள் மீது ஹிந்தியை திணிப்பது ஏன் என ராஜ் தாக்கரே எழுப்பிய கேள்விக்கு ஒன்றிய அரசிடம் எந்த பதிலும் இருக்காது என குறிப்பிட்டுள்ளார். ஹிந்தி படித்தால் வேலை கிடைக்கும் என்ற பசப்பு வார்த்தைகளை கிளிப்பிள்ளைகளைப் போல் ஒப்பித்துக் கொண்டிருக்கும் இங்குள்ள அப்பாவிகளின் அறிவு கண்களை மராட்டியத்தின் எழுச்சி திறக்கும் என்றும் தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் செய்து வரும் துரோகத்திற்கு பாஜக பரிகாரம் தேட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அஜித்குமார் விஷயத்தில் விசாரணை என்ற பெயரில் பெரும் அச்சுறுத்தலை காவல்துறை நிகழ்த்தியிருப்பதாக குற்றம் சாட்டிய முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் இது திமுக வீழ்ச்சியை தீர்மானிக்கும் என குற்றம் சாட்டினார். காவல்துறையினுடைய சட்டப்படி அவருடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு நடக்காமல் விசாரணை என்ற போர்வையில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு அச்சுறுத்தலை கொலையை இங்கு நிகழ்த்திருக்கின்ற ஒரு துயர சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழ்நிலை மாறவில்லை என்றால் திமுக ஆட்சி அதனுடைய வீழ்ச்சியை உறுதியாக எட்டும் என்பதை தெரிவித்துள்ளது. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கின் பின்னணியில் பல மர்மங்கள் இருப்பதாகவும் உண்மை நிலவரம் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்றும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரத்தில் அஜித்குமார் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய பிரேமலதா விஜயகாந்த் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புகார் அளித்த நிகிதாவிடம் முதலில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் அவங்க நிக்கிதான்றது யாருங்க? அவங்க என்ன பின்னணி? அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த அம்மா உடனே எல்லா உயர் அதிகாரிகள் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் ஏன் லைன்ல வந்து அந்த பையனை வந்து அடிங்க, துன்புறுத்துங்க, நகை எங்கன்னு கண்டுபிடிங்கன்னு ஏன் சொல்றாங்க? அப்ப என்ன இருக்கு பின்னணியில? யார் அந்த அம்மா? யார் முதல்ல? அதனாலதான் சொல்றேன், அவங்கள முதல்ல கூட்டு வந்து விசாரணை செய்யணும் நீதி அரசர்கள். அந்த ஆக்சுவலி அன்னைக்கு என்ன நடந்தது என்று பல மர்மங்கள் இதற்கு பின்னாடி இருக்கு. அந்த மர்மங்க முடிச்சுகளை நிச்சயம் அவிழ்க்கணும். உண்மை நிலை மக்களுக்கு தெரியணும். BIS இல்லாத ஹெல்மெட்டுகளை பறிமுதல் செய்ய மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. BIS முத்திரை இல்லாத தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வோர் மற்றும் விற்பனை செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தரம் குறைந்த தலைக்கவசங்கள் விற்பனையை தடுக்க கடைகள் தோறும் ஆய்வு நடத்த மாநில அரசுகளையும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. BIS தரச்சான்று பெற்ற தலைக்கவசங்களே பாதுகாப்பானவை என்றும் அவற்றை மட்டுமே வாங்க வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு அரசு அறிவுறுத்தியுள்ளது. நாடெங்கும் நடைபெற்று வரும் சோதனையில் BIS சான்று இல்லாத ஏராளமான தலைக்கவசங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.